Bible. நான் கரங்களை ஒருத்தி சொல்லுமா, can we lift up our Bibles right above ourselves? சொல்லுமா, இது தேவனுடைய வார்த்தை. இதை நான் கேட்கின்ற வேளையிலே என்னை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் சபையை மாற்றும், இந்த உலகத்தையே மாற்றும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்தர் புஸ்தகத்துல தேவன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. The word God is never mentioned in the book of Esther. Sometimes நீங்க எஸ்தர் புஸ்தகத்தை திருப்பி படிக்கிற நேரத்தில் எங்கேயா இருக்கார் அவருங்க? Sometimes you ask, where is God? God was a silent worker. அங்க தேவன் அமைதலாக தன்னுடைய வேலைகளை அவர் செய்து கொண்டிருந்தாருங்க. Sometimes தேவன் அவருடைய வேலைகளை செய்யும் போது உனக்கு தெரியாம போயிடலாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. 5 விதமான மக்களை தேவன் நம்மை சுற்றிலுமாக வைத்திருக்க. God has kept 5 different types of people. உன்னை சுற்றிலுமாக இந்த 5 விதமான மக்கள் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. These 5 different types of people will always be encircled around you and you should know them well. So இந்த 5 நபர்கள்ல பாத்தீங்கன்னா முதலாவது நபர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ்தர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4. எஸ்தர் chapter 1 verse 4. I want you to turn your Bibles. அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வரியத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 அளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். இந்த அகஸ்வேர் ராஜா பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் இங்கிலீஷ்ல ஒரு பேரு ஆஸ்டரஸ் ஆர் ஜர்க்சஸ் சொல்லுவாங்க. ஏறக்குறைய 120 நாடுகளுக்கு ராஜா. He was one of the strongest ever empire in the world. அப்ப இந்த ராஜாவுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராஜா என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பெருமையை காமிப்பாங்க. அப்ப இந்த பெருமையை காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்டிகளை வைப்பாங்க. இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க ரொம்ப நடிகர்கள் பார்ட்டி வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? So party was one of the ways to show how big I am. அப்ப இங்க இந்த ராஜா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா he was a magnifier. The first person that you see is magnifier. இந்த magnifier யாருன்னு சொன்னா I'm going to give 5 M's my friend. முதல் M magnifier. இவன் யாருன்னு சொன்னா பெருமையுள்ள மக்கள். I'm sure உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க, அவங்க எப்ப இருந்தாலும் பெருமையில இருப்பாங்க. Pride is the only disease known to humans that makes everyone sick except the one who has it. அப்படின்னு சொன்னா pride பெருமையா இருக்கிறவனுக்கு மற்ற கூட இருக்க எல்லாருக்குமே இவனை பார்த்தாலே வியாதி வந்துடும். ஆனா அவனுக்கு மாத்திரம் வராதுங்க, அவனை பார்த்தாலே. சோ பெருமை மக்களை சேர்க்க விடாது. இந்த அகஸ்வேல் ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுடைய பெரிய ஒரு ஆசையே அவன் பெருமையில வாழ்ந்தான். இந்த பெருமையுள்ள மக்கள் பொதுவாக 2 ட்ரேட் வச்சிருப்பாங்க. The prideful people will always have 2 traits. Number 1, self exaltation. அப்படின்னு சொன்னா அவங்கள பத்தியே பந்தா பேசுவாங்க, அவங்கள பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது செல்ஃப் ப்ரமோஷன். அப்படின்னு சொன்னா ஜனங்க எதிர்பார்ப்பாங்க இவங்கள பத்தி ப்ரமோட் பண்ணும். அப்போ இருந்தா தான் எல்லாம் மூவ் ஆகுது. அப்போ ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இந்த பெருமை என்கிற பிரச்சனை ரொம்ப ஒரு டேஞ்சர். நான் சொன்னேன் இல்லையா, மேக்னிஃபயர் எப்ப பார்த்து பெருமையில இருப்பாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மக்கள் இருந்தா அது ரொம்ப டேஞ்சர். சவுல் ராஜா அவன் பெருமையில வாழ்ந்ததுனால தான் அவனுடைய ராஜரிகத்தை இழந்தான். அதே போல் நெபுக்கட் ராஜா அவன் பெருமையில தான் மக்கள் என்ன பண்ணாம வணங்க வச்சாங்க. பார்வோன் ராஜா அவன் பெருமையில இருந்தனால தான் அவனுடைய இருதயம் கடினப்பட்டதான். Because the Pharaoh was operating in pride, the Bible says his heart was hardened. அப்ப பெருமை இருக்குது உன்னுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா இன்றைக்கு அவருடைய சமூகத்துல தாழ்த்தி நிச்சயம், ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்ப பெருமை நீ உடைக்கணும்னு சொன்னா தாழ்மை மிக அவசியம். There are areas, about 6 areas you need to submit. 6 இடங்கள்ல நீ உன்னை தாழ்த்தணும். நம்பர் 1, நீ தேவனிடத்துல நீ தாழ்த்தணும். தேவனுக்கு மிஞ்சி உனக்கு தெரியாது. You don't know more than God. பணம் இருக்குது, ஞானம் இருக்குது, எனக்கு ஆள்பலம் இருக்குது. My friend, COVID proved us everything wrong. All the systems failed. ரெண்டாவது, submitting to God's word. தேவனுடைய வார்த்தையை படிக்கணும். தமிழ் ஆடியோ பைபிள் யூடியூப்ல இருக்காங்க, படிக்க முடியாத மக்கள் நீ கேட்கலாம். அப்போ ரெண்டாவது தேவனுடைய வார்த்தையை நீ அடங்கணும். மூணாவது உன்னுடைய பெற்றோருக்கு அடங்கணும். இன்னைக்கு பெரும்பாலானவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு மிஞ்சி உங்களுக்கு தெரியும். நீ இயேசுவுடைய பிள்ளைன்னு சொன்னா உன்னுடைய பெற்றோருக்கு நீ அடங்கி தீர்க்கணும். நாலாவது your pastor teacher,
You need to submit to your pastor teacher. Why? That's how God designed it. அஞ்சாவது பெரியோர்களுக்கு. இன்னைக்கு ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி லைட். No, you need to submit to your elders. And the sixth one, authorities in your workplace. உன்னுடைய வேலை ஸ்தலத்துல உனக்கு மேல இருப்பாங்க, ஜனம் அவளை மதிக்கணும். இன்னைக்கு ரொம்ப பேர் மதிக்கவே மாட்டாங்க. இந்த அகஸ்து ராஜாவை பார்த்தீங்கன்னா, he was a man who was magnifying. எப்ப பாரு எங்க போனாலும் அவனை பத்தியே பேசிட்டு இருப்பான். ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் வந்துட்டு அவனுடைய வாழ்க்கையில ஒருத்தர் வச்சிருந்தாங்க, அவங்க பேர் தான் வஷ்டி. சொல்லுங்க, வஷ்டி. அப்ப இந்த வஷ்டி இஸ் someone who is a momentary person. momentary அப்படின்னு சொன்னா ஒரு மொமெண்ட்டுக்காக வாழுவாங்க, அற்ப சுகத்துக்காக வாழுவாங்க, சும்மா கொஞ்சம் சுகத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை விட்டுருவாங்க. எஸ்தர் chapter 1 verse 12 படிக்கலாமா? 1:12. ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். ஒரு நாள் ராஜா என்ன பண்றாருன்னா, வஸ்தியை கூப்பிடுறாரு, வாமா, இந்த அம்மா கீழ்ப்படியாம போயிடுறாங்க. மொமெண்ட்ரி, ஏன் நான் ஏன் கீழ்ப்படியணும்? அப்போ உன் வாழ்க்கையில ஒரு சில மக்கள் வருவாங்க, ஒரு சீசனுக்காக வருவாங்க. அவங்கள நீ நம்ப கூடாது. ஏன் தெரியுமா? அவன் வருவான் உன் வாழ்க்கைக்காக இல்ல, மேபி ஏதோ உங்களை எதிர்பார்க்கிறான். They always want to scavenge from you. அரிஸ்டாட்டில் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஞானி இப்படி சொன்னார், that 3 types of friends that you will have. Number 1, who will always expect from you. Number 2, who will always give it to you. Number 3, who will go beyond giving, who will always be with you. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான மக்கள் வருவாங்க. அதுல ஒரு சில கேட்டகரினா மொமெண்ட்ரி மக்கள் வருவாங்க, உங்ககிட்ட புடுங்குவாங்க, போயினே இருப்பாங்க. Don't put your trust on the category of momentaries. First, magnifier, பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது, கொஞ்ச நாளுக்காக மாத்திரம் வாழ்க்கையில் இருப்பாங்க, வஷ்டி மாதிரி. மூணாவது விதமான மக்கள் பார்த்தீங்கன்னா, these are someone called as mediators. இவங்க எஸ்தர் ராணியை போல சேர்ந்து வாசிக்கலாம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 3. எஸ்தர் chapter 8 verse 3 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது அகாகியானேய ஆமோனின் தீவனையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். These are mediators. இவங்க யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, உன் வாழ்க்கையில உனக்கு என்ன நடந்தாலும் உனக்காக பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ராணி பாருங்க, எஸ்தர் ராணி, அவங்க அழுகுறாங்க, காலில் கூட விழுறாங்க. 4வது மக்கள் யாருன்னா மேனிப்புலேட்டர்ஸ். நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. லிட்டரலி 1 2 3 கோ. அப்பொழுது ஆமான் அகஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பியிருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் இல்லை. இங்க அழகா இங்க ஆமான் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆள் எப்படியாவது யூதர்களை சாகடிச்சிடணும். உலக சரித்திரத்தில் the world historyல படிச்சு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் வந்துட்டு கேத்தலிக் சர்ச்ல ஒரு choir member. He was a good Christian member. Can you imagine a Christian turning to be a Hitler? By the way, Hitler is his name, not turning to be Hitler. அப்ப நீ சபைக்குள்ள இருக்கலாம், ஹிட்லரை போல வாழ்க்கை மாறாதபடிக்கு. ஜனங்களை அழிக்கிறதுக்காக ரொம்ப நைஸா பேச, திருப்பி சொல்றேன், முன்னாடி தேன் ஊடுற மாதிரி பேசுவாங்க. அந்த தேன் உனக்கு பாய்சனா இருக்கும். ப்ளீஸ், அவங்க யாரும் சொன்னா மேனிபுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணா அப்படி இதை கீப் மேனிபுலேட்டிங் அரவுண்ட். மேனிபுலேட்டிங் சொன்னா ஜனங்களுக்கு வஞ்சிக்கிறது. அப்போ ஏமாத்துறதுன்னு சொன்னா, பொய் சொல்றதுன்னு சொன்னா பாயிண்ட் பிளாங்கா சொல்லிடுது. வஞ்சிக்கிறதுன்னு சொன்னா உனக்கு தெரியும் நீ பேசுறது சரியில்லை, தவறு, உனக்கு குத்தம், ஆனாலும் பேசிட்டு இருப்ப நீ. அப்ப இந்த 4வது மேனிபுலேட்டர் பாத்தீங்கன்னு சொன்னா, பைபிள்ல 4 லஸ்ட் இருக்கு. there are 4 lusts, 4 இச்சைகள். நம்பர் 1, it's called the money lust, பண ஆசை. நம்பர் 2, the power lust, அதிகாரத்தினுடைய ஆசை. அதுவும் ஒரு இச்சை தான். நான் அதிகாரத்தில் இருக்கேன், என் பேச்சு எல்லாருமே கேட்கிறோம், அதுவும் ஒரு பாவம் தான். 3வது செக்ஷுவல் லஸ்ட், மாம்சிக விதமான ஆசை. 4வது அப்ரூவல் லஸ்ட், மணி லஸ்ட்,
பவர் லஸ்ட், செக்ஷுவல் லஸ்ட், அப்ரூவல் லஸ்ட் சொன்னா நான் என்ன சொன்னாலும் ஆமா போடணும். நம்பர் 1 மேக்னிஃபையர், பெருமையா பேசிட்டு இருப்பாங்க, பந்தாவே இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? அப்போ ஒரு சில மக்கள் பெருமையா இருப்பாங்க, மேக்னிஃபைங், அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் பெருமையில இருப்பாங்க. ரெண்டாவது மக்கள் மேக்னிஃபையர். நம்பர் 2 மொமெண்ட்ரி. இவங்க யாரா கொஞ்ச நாளைக்கு மாத்திரம் வாழ்க்கையில உங்க லாபத்துக்கு வருவாங்க. மூணாவது மக்கள் தீஸ் ஆர் மீடியேட்டர், உனக்காக பேசிட்டு இருப்பாங்க. நான்காவது இவங்க மேனிப்புலேட்டர், ஆமான போல. ஐந்தாவது மக்கள் தீஸ் ஆர் மென்டர்ஸ். மென்டல் இல்லைங்க, மென்டர். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். எஸ்தர் chapter 2 verse 11, we will read this together. எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். அவன் எப்போ பாரு இந்த மொர்தெகாய் என்ன காய்? தேங்க்யூ, முருங்காய் இல்லைங்க, ஆமா. இவன் எப்போ பாரு நடமாயிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். எஸ்தர் எப்படி இருக்கிறாங்க? தீஸ் ஆர் மென்டர்ஸ் மை ஃப்ரெண்ட். உன்னுடைய வாழ்க்கையில் 5 விதமான மக்கள்ல இந்த மென்டர் மக்கள் யாரு சொல்லி பார்த்தா, உன்னுடைய வாழ்க்கையில உன்னை உருவாக்கும்படியாக தேவன் வச்சிருக்க அந்த மக்களை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா விட்டுறாதீங்க. மென்டர்ஸ் will mold you my friend. உன் வாழ்க்கையில உன்னை உருவாக்குறதுக்காக மக்கள் தேவை. நீ இப்ப இருக்கிற படியில இருந்து அடுத்த படி போகணும். அப்படி போகக்கூடிய பேசக்கூடிய மக்களுக்கு நீ பழகணும். ஒரு சில மக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போ போனாலும் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் எப்போ ஐ வில் பி வெரி இன்டென்ஷனல் இந்த நெகட்டிவ் பேசுகிற மக்கள்கிட்ட இருந்து. மென்டர் நம்பர் 1 he molds you, உருவாக்குற. நம்பர் 2 மென்டர் he guides you. ஒரு மென்டர் யாரையும் நடத்துவாங்க. ஆமான் அவன் யாருமே நடத்தல, ஆனா மொர்தெகாய் எஸ்தர் நடத்தினான். இன்ஃபேக்ட் மொர்தெகாய் ஒரு ராணியை உருவாக்குனா, சாமுவேல் ஒரு ராஜா உருவாக்குனா. மேபி ஆண்டவர் ராணியா உருவாக்க மாட்டாரு, ராணிகளை உருவாக்க பயன்படுத்துவாரு. மேபி நீ ராஜாவா இருக்க மாட்ட, ராஜாக்களை உருவாக்கும்படியாக உன்னை பயன்படுத்துவாங்க. ஏன்னா நான் ராணியாக மாட்டேன், ராணியை உருவாக்க விரும்புறானுங்க. நான் ராஜாக மாட்டேன், நான் ராஜாவாக்க உருவாக்குறாங்க. மென்டர் கரெக்ட்ஸ் யூ. மென்டர் யாருன்னு சொன்னா உன்னை திருத்தணும். நீ தப்பு செய்யும் போது தப்புன்னு சொல்லணும். ஒரு குரூப் பாஸ்டர் தட்டி கேட்கணும், ஒரு குரூப் பாஸ்டர் நீ அங்கே நான் இங்கே இருக்கிறேன். ஒரு குரூப் வச்சிருக்கோம் ஃபென்ஸ், பாஸ்டர் இதுக்கு மிஞ்சி நீ வராது, அதுக்கு மிஞ்சி நான் வர மாட்டேன். ஓகே, எனக்கு என்னாச்சு? ஹூஸ் ஃபாதர் வாட் கோஸ்? எவன் அப்போ வீட்டு சொத்து? ஜஸ்ட் இன் இங்கிலீஷ். உன் வாழ்க்கையில நீ அடுத்த படி போகணும். தட்ஸ் a design of life. இல்லை எனக்கு வேண்டாம், ஓகே, நோ ப்ராப்ளம். So mentor molds you, mentor guides you, mentor corrects you, mentor positions you. உனக்கு மென்டர் இருந்தால் தான், மென்டர் யாரும் உருவாக்குற மக்கள் இருந்தால் தான் உன்னை கரெக்டான இடத்துல வைப்பாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீ தாழ்மைப்பட்டு நீ சொல்ல, ஆண்டவரே எனக்குள்ள பெருமை தான் என்னை மன்னிங்க ஆண்டவரே, எனக்குள்ள மொமெண்ட்ரி நான் மற்ற மக்களை பயன்படுத்துறேன், என் லாபத்துக்காக நான் பயன்படுத்துறேன், மன்னிங்க ஆண்டவரே. மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னா நான் மீடியேட் பண்ண மக்களுக்காக நான் வாழணும். நான்காவது பார்த்தீங்கன்னு சொன்னா the fourth one is a manipulator. நான் மக்களை ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்க கூடாது ஆண்டவரே. கடைசியாக நான் மக்களுக்காக நான் மென்டரா இருக்கணும், நான் மக்களை அடுத்தபடி கொண்டு போகணும். 3 விதமான மக்களும் மதிக்க. The 3 types of people will need to be respected by godly leader. Number 1, people under you, people beside you, people above you. நீ ஒரு நல்ல தலைவன் சொன்னா உன் கீழே இருக்கிறவன் மதிக்கணும், உன் கூட இருக்கிறவன் மதிக்கணும், உன் மேல இருக்கிறவன் மதிக்கணும். அன்றைக்கு மொர்தெகாய் எஸ்தருக்கு உருவாக்க தேவன் பயன்படுத்துறாரு. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாரு. இன்னொருத்தரை உருவாக்கும்படியாக உன் வாழ்க்கை நீ ஒப்புக்கொடு ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. என் பொண்டாட்டி, என் புருஷன், என் பிள்ளைங்களை, சர்ச்சில், என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஒர்க் பிளேஸ், எங்கே போனாலும் சுவாமி நான் யாரை பார்த்தாலும் அடுத்த படி எப்படி கொண்டு போகலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கணும். இப்போ இன்றைக்கு எவ்வளோ பேரை சொல்ல முடியும், எனக்காக அல்ல நான் மற்றவர்களுக்காக நான் வாழ்வேன்.